போராடுங்க இல்லைனா செத்துருவீங்க. ஃபைட் பேக் ஆர் டை அப்படின்னு இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்காரங்களுக்கு எலான் மஸ்க் வீடியோ காலில் தோன்றி ஒரு மிகப்பெரிய விஷயத்த சின்னதாக சொல்லிட்டு போயிருக்காரு. 1,50,000 வெள்ளைக்காரங்க சர்ச்சை காப்பாற்றணும் அப்படின்னு இங்கிலாந்துல ஒன்று கூடி போராடுதாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய போராட்டமா, அதுவும் வெள்ளைக்காரங்க நாட்டுப்பற்று நிறைஞ்சு போராட்டம் நடத்துதாங்களா? சாட்டர்டே சண்டே ஆனால், வீக்கெண்ட் ஆனால், லீவுனா பிக்னிக்கு போகக்கூடிய மக்களாச்சே, அவங்களுக்குள்ள தேசப்பற்றா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் அந்த 1,50,000 பேரும் இங்கிலாந்துடைய தெருக்கல்ல கூடியிருக்காங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா ரிமோட் வில்லேஜஸ்லேருந்தும் கேதர் ஆகி வந்த வெள்ளைக்காரங்களா இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு கூட்டத்தை இங்கிலாந்துல கூட்டினது யார் அப்படின்னா டாமி ராபின்சன் அப்படின்ற ஒருத்தர். இந்த எல்லா எரியிற காட்டுத்தீக்கும் சின்ன வத்தி குச்சியை கொளுத்தி போட்டது யாருன்னு பார்க்கும்போது நம்ம தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஏன்னா அவர் தான் ஒயிட் சூப்பர்மெசி, ஒயிட் கல்ச்சர், அதையும் தாண்டி வெள்ளைக்காரங்க நாங்கள் தான் உலகத்திலே பெரியவங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் இன்டைரக்டாக அவரும் அவருடைய அடிப்படைகளும் அமெரிக்கா முழுக்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு ஆஸ்திரேலியா அப்படின்னு போய் இன்னைக்கு இங்கிலாந்து வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரியுது. அதனுடைய உதாரணமாக தான் இந்த 1,50,000 பேர் கூடி இங்கிலாந்தினுடைய தெருக்களில் போராடுதாங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒயிட் கல்ச்சர் பாதிக்கக்கூடாது. ஒயிட் கல்ச்சர்னால் என்னப்பா அப்படின்னா சர்ச்சுகள் அவங்க சொல்லுதாங்க. இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய சர்ச்சுகள் இப்போ இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. மற்ற வழிபாட்டு தலங்களாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக சர்ச்சுகள் மசூதிகளாக மாறுது அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொல்லுதாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெள்ளைக்காரங்களுடைய அந்த ஒரு இனம்ன்றது உலகம் முழுக்க கம்மியாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வெள்ளைக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், பல்வேறு வெள்ளைக்கார நாடுகளில் குழந்தை பெற்றுக்கிறதே அவங்க மிகப்பெரிய பாரமாக நினைக்காங்க. அது ஒரு விஷயம். அதனாலேயே வெள்ளைக்காரங்களோட இனம் கம்மியாகுது. அதையும் குறிப்பாக பிரிட்டனில் மிகப்பெரிய அளவில் மைக்ரேஷன் நடக்குது. நிறைய நாடுகளில் போர் நடக்குது. அவங்களாம் இங்கிலாந்துக்குள்ளே வராங்க. நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு இங்கிலாந்துக்குள்ளே மிகப்பெரிய அரசு பணி எடுத்துக்கிட்டுதாங்க, அரசியல் பணி எடுத்துக்கிட்டுதாங்க. அரசியல் பதவிகள் இன்னைக்கு இங்கிலாந்தில் வெளிநாட்டவர்கள் தான் இருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி அரசியல் பதவிகளுக்கு வருவாங்க அப்படின்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு தான் வருவாங்க. எலக்ட்ரல் ப்ராசஸில் டெமோக்ரஸி அது அப்படி தான் வாராங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் அவங்களுடைய பிரச்சனை அதுவாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி நிறைய நாடுகளில் போர் நடக்குது. அவங்க எல்லாருமே ஏன் இங்கிலாந்துக்குள்ளே வராங்க? மற்ற நாடுகள்லாம் அவங்கள ஏற்றுக்கிட மாட்டாங்களா? இங்கிலாந்து மட்டும்தான் ஒரே நாடு இத்தனை அகதிகளை ஏற்றுக்கிடணுமா? இத்தனை பேர் இங்கிலாந்துக்குள்ளே வந்ததுனால இன்னைக்கு நாங்கள் எப்போ பார்த்த இங்கிலாந்து தெருக்களை இப்போ எங்களால் பார்க்க முடியல. டெமோகிராஃபிக்கலாக மிகப்பெரிய அளவில் இங்கிலாந்துடைய ஒட்டுமொத்த சிட்டியுமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது அவங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு வலுவான காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த டாமி ராபின்சன் போராட்டத்தை ஒருங்கிணைச்சவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ஒரு தீவிர வலதுசாரி சிந்தனையாளராக இருந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு எலான் மஸ்கை வீடியோ காலில் வர வச்சு ஃபைட் பேக் ஆர் டை அப்படின்னு சொல்ல வச்சுருக்காரு. எலான் மஸ்க்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் எதிரிகளாக இருந்தாலுமே அவங்களோட ஐடியாலஜி ஒன்று தான். அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் பற்ற வச்ச தீயை இன்னைக்கு காட்டு தீயாக மாற்றுற மாதிரி எலான் மஸ்க் பல இடங்களில் பேசி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஃபார் ரைட் தான். ஒயிட் சூப்பரமசி, அதையும் தாண்டி ஒயிட் ஹெஜிமோனி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறைமுகமாக உட்படுத்துகிறாங்க அவங்க. அவரை பொறுத்தளவுக்கு மதம் அப்படின்றதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் அப்படின்றதுலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரை பொறுத்தளவுக்கு உலகம் முழுக்க வெள்ளைக்காரங்களோட அந்த ஒரு சதவீதம் கம்மியாகிக்கிட்டு இருக்கு. அவர் ரேசிஸ்ட் அந்தளவுக்கு போயிட்டார். என்னோட இனம் கம்மியாகிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு ஆள். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி வெஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையுமே தேசப்பற்று, ஹைப்பர் நேஷனலிசம், அல்ட்ரா நேஷனலிசம் அப்படின்றது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை ஏற்றி வச்சவர் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். இங்கிலாந்தில் இப்படி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் ஸ்டாண்ட் அப் டு ரேசிசம், அதாவது இனவெறிக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு ஒரு 5,000 மக்கள் ஒன்றா கூடி போராடி இருக்காங்க. இங்கிலாந்து முழுக்க இந்த ஒரு போராட்டம் 1,50,000 பேர் பண்ணுதாங்க அப்படின்னா ஒரு 5,000 மக்கள் இந்த இமிக்ரேஷனை வரவேற்கணும், உங்கள் நாடு தான் வரவேற்கு, அதனால தான் நாங்கள் இங்கிலாந்துக்குள்ளே வாரோம், அதோட மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே லெக்சர் எடுக்கணும் அப்படின்னு எல்லா அகதிகளும் இங்கிலாந்துக்குள்ளே வாங்க, நாங்கள் அடைக்கலம் கொடுக்கோம், நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாராளமயமாக்கப்பட்ட நாடு, குளோபல் வில்லேஜ், இந்த உலகத்தில் எல்லைகளே கிடையாது, யார் வேணால் எங்கே வேணால் போய் இருந்துக்கிடலாம் அப்படின்னு பேசினவங்க தான் வெள்ளைக்காரங்க. இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தினாலே கொத்துதே கொடையுதே அப்படின்னு போராடினா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இங்கிலாந்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதா அவங்க மக்களே நினைக்காங்க. இந்த ஒரு ஒயிட் சுப்ரமசி, இந்த ஒரு இங்கிலாந்து ஆதரவு போராட்டம்ன்ற பேரில் வெள்ளைக்காரங்க நடத்துகிற இந்த போராட்டத்துக்கு எதிராக
இன்னொரு போராட்டமுமே ஒரு சைடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இமிகிரேஷன் ஆதரிக்கிறவங்க, செக்யூலராக இருக்கிறவங்க, இந்த மக்கள்லாம் ஒன்று கூடி போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய நிலைமை வருது. ஒருத்தவங்க இந்த மாதிரி இங்கிலாந்துக்காக போராடுறவங்க ஆன்டி இமிகிரேஷன், இன்னொருத்தவங்க இமிகிரேஷனை வரவேற்கக்கூடிய லிபரல் மக்கள், நார்மலானவங்க. இவங்க 2 பேர் ஒரு இடத்துல சந்திக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல தான் 1000 போலீஸார் குவிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பணியில் இங்கிலாந்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட போராட்டம் அப்படின்றது, ஆன்டி இமிகிரேஷனுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது இந்தியன் கம்யூனிட்டினா உலகத்தில் பல இடங்களில் பரவி வாழுதாங்க. மிடில் ஈஸ்ட்டில் மட்டுமே 1 கோடி பேர் இருக்கிறதாகவும், $40 பில்லியன் இந்தியாவுக்கு வருஷம் வருஷம் அனுப்புறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலும் இருக்காங்க. இந்த மாதிரியான போராட்டம்லாம் நிறைய இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்க பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னு யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஐரோப்பிய நாடுகள்ல எங்கேயோ இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதான் நாங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த ஒரு ஆன்டி இமிகிரேஷன், ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, முக்கியமா வெள்ளைக்கார நாட்டுல வெள்ளைக்காரங்கள தவிர்த்து மத்த மக்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது ரொம்பவே அலார்மிங்கான ஒரு சிச்சுவேஷனா அந்த நாட்டுல பார்க்கப்படுது. ஃபார் ரைட் ஐரோப்பாவுல ஒன்று கூடுனாங்க அப்படின்னா, அது வந்து 2ஆம் உலகப் போரே உருவாக்குன ஒரு விஷயம். அதனால அது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சைடு ப்ராப்ளமா இருந்தாலுமே, இப்போ ஐரோப்பால நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சிலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி மாறி, 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 மாறி நெறைய கருத்துக்கள் உலக அரங்குல, உலக அரசியல்ல பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா, இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினையில ஆரம்பிச்சு இந்தியாவுல தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டு போன வெள்ளைக்கார நாட்டிலேயே, இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு இனவெறி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா, அதே ஒரு பிரச்சனைய இன்னைக்கு இங்கிலாந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம கண்கூடா பார்க்குற ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.